ஸ்ரீ குருபியோ நம. கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சொன்னோடனே நமக்கு எல்லாம், அதுவும் குறிப்பாக ஸ்திரீகளுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு உற்சாகமும் ஏற்படுவது இயற்கை. எப்படா கார்த்திகை தீபம் வரும்னு சொல்லி காத்துட்டு இருப்பா. அந்த கார்த்திகை தீபத்து நாள் அன்னைக்கு கார்த்திகை முதல் மாதம், அந்த முதல் தேதி இருக்கு இல்லையா கார்த்திகை மாதம், அதுலேருந்து தீபம் ஆற்றுல ஒரு 2-3 தீபத்தை ஆற்றுல ஏற்ற ஆரம்பிச்சிடும். ஆற்று வாசல் எல்லாம் கார்த்திகை தீபத்தையும் கேட்கவே வேண்டாம். முழுக்க கிரகம் முழுக்க ஒரு ஜோதிமயமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் தீபம் ஏற்றி வச்சுருப்போம் இல்லையா? அதான பழக்கம். இந்த கார்த்திகை மாதத்தில் இன்னும் பல விஷயங்கள் பிரதானமாக வைக்கின்றன. அதெல்லாம் நமக்கு தெரியும் வைதிக தர்மத்தில். ஒன்று கார்த்திகை மாதத்தில் வேதப்பாராயணம் ரொம்ப விசேஷமாக எடுக்கப்பட்டுள்ளது. வேறே கிருத்திகா மண்டல பாராயணம்னு சொல்லுவாள், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, சுப்பிரமணிய சுவாமிக்கு ரொம்ப உகந்த மாதம். சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆராதனைக்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். சரி, இந்த கார்த்திகை தீபத்துக்கு எப்படி வருவோம்? இந்த கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு தீபம் ஏற்றுறோம் இல்லையா? அதில் ஒரு 2-3 குறிப்புகள் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நம்ம இல்லங்களை கார்த்திகை தீபத்தை பார்த்தா, கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றும் போது ஸ்திரீகள் பாரம்பரிய உடையில் தான் ஏற்றுவா. ஏதாவது ஆங்காங்கு சில பேர் தெரியாமல் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் விளக்கு ஏற்றலாம். அது ஏற்புடையது அல்ல. நம்ம பாரம்பரிய உடையில் தான் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றணும். மாமா, ஒருவேளை கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஏற்றினா அதை அம்பாள் ஏற்றுக்க மாட்டாரா, சுவாமி ஏற்றுக்க மாட்டாரா? ஏற்றுப்பா. பலப்பிராப்தி உண்டா, பலனும் கிடைக்கும். ஆனால் பூர்ண பலன் வேணுமெனில், பலப்பிராப்தி நமக்கு முழுசாக கிடைக்கணும்னால் பாரம்பரிய உடையில தான் நாம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றணும். 2வது, குறிப்பாக கார்த்திகை தீபம்னாலே தீபம் ஒன்று ஞாபகம் வரும், 2வது பொரி உருண்டை ஞாபகம் வரும். அதுதான் விசேஷமான நைவேத்தியம் இல்லவா? பொரி உருண்டை, அப்பம் இத்தியாதிகளும் நைவேத்தியம் பண்ணுவான்னு வச்சுக்கோ. குறிப்பாக பொரி உருண்டை தான் ரொம்ப விசேஷமாக எடுக்கப்பட்டுள்ளது. அந்த பொரி உருண்டை கூட இப்போ காலையில் விழுந்துருக்கு. அவுட் சோர்ஸ் பண்ணி வெளிலேருந்து ஆன்லைன்லேருந்து வர வைக்கிறா, கேட்ரிங் மூலமாக வர வைக்கிறா, அப்படிலாம் காலையில் விழுறது. அது தவறில்லை. கேட்ரிங் மூலமாக வர வச்சோ, அது ஆன்லைனில் மூலமாக பொரி உருண்டை வர வச்சோ நம்ம சாப்பிட்றதுக்கு அதை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சுவாமி நைவேத்தியம் கூடாது. நம்ம கிரகத்தில் மடியா பண்ணின பொரி உருண்டையத்தான் சுவாமிக்கு கார்த்திகை தீபத்திற்கு நைவேத்தியமாக நாம் எடுக்க வேண்டும், நைவேத்தியம் செய்ய வேண்டும். ஆற்றுல பண்ணி இருக்கணும் மடியா. மாமா, எனக்கு கறி, சில பெண்கள் சொல்லலாம் கார்த்திகை அந்த பொரி உருண்டையே பண்ண தெரியாதுண்டு. அவளுக்கும் ஒரு வழி இருக்கு. பண்ண தெரியாதுங்கும் போது ஆன்லைன்லயோ வெளியிலயோ அவுட் சோர்ஸ் பண்ணி வர வச்சு அதை நைவேத்தியம் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஆல்டர்னேட்டிவா தேங்காய், வெத்தலை, பழத்தை நைவேத்தியம் பண்ணுங்க, போகிறோம், சுவாமி ஏற்றுப்பார். அப்படி இப்போ வெளிலேருந்து வர விஷயத்தில் சாப்பிட்டு சும்மா நம்ம டைம் இருக்கும்போது சாப்பிட்டுக்கலாம், அது வேற விஷயம். சுவாமி நைவேத்தியத்துக்கு கிரகத்தில் மடி ஆச்சாரத்தோட பண்ணின பொரி உருண்டையை தான் நாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம ஸ்திரீகள் தீபம் ஏற்றி சுவாமிக்கு யதோக்தமாக நைவேத்தியெல்லாம் பண்ணி அன்னைக்கு அந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடினால் மகா புண்ணியம். மனோவாஞ்சித் பலம், மனசில் நினைக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும். வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். நாராயண